கிங் ஆஃப் த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிளகு வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழத்தை தான் காய வச்சுட்டு மிளகு ஃபார்மில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த மிளகுல அற்புதமான குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. பொதுவாக நம்ம பொங்கலுக்கு மிளகு போடுவோம், அதையே பொறுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி குழம்பு ஃபார்மில் பண்ணும்போது இந்த மிளகுனுடைய முழுமையான குணம் வந்து நமக்கு கிடைக்கிது. அதனால் இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய ஒரு அருமையான அருமருந்து. நல்ல பசி கிடைக்கும். இந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லா பசிக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் நல்லா பசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இதில் சேர்க்கிற பொருட்களும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த குழம்புல. இந்த குழம்பு வந்து ஜீரண சக்தி மட்டும் இல்லாமல் சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி சமயத்தில் சாப்பிடும்போது சளியை நல்லா கரைச்சி விட்டு நமக்கு அதை வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த குழம்புக்கு இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனோட யூசஸும் நிறைய சொல்லியிருக்கேன். வாங்க ரெசிபி பார்த்துலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம். அந்த ஸ்பூனில் வந்து ஃப்ளாட்டாக தலை தட்டின மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. அந்த டேபிள் ஸ்பூன்லேயே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நிறைய சேர்த்தோன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன்னு சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. இது 3மே ஒரே அளவு. உளுத்தம்பருப்பு மட்டும் பாதி அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதனால் அந்த குட்டி இதில் இருக்கிறது இல்லையா, அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு மருத்துவ குணத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதே போல் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து 1.5 டீஸ்பூன், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க. ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டான்னா மிளகாய் குறைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிதமான தீயில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை ரொம்ப செவந்துடக்கூடாது. ஓரளவு செவந்து வரும்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா சலசலன்னு சத்தம் வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். அந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பவுடராகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிளகு குழம்பு பொடின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சட்டுன்னு குழம்பு வச்சிடலாம். அதனால் குவான்டிட்டி ஜாஸ்தி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிதமான தீயில் வறுக்கும்போது இது எல்லாமே ஒரே மாதிரி வறுப்படும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க. இது ஒரே மாதிரி வறுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது நல்ல ஸ்மூத்தாக பவுடராக இருந்ததுன்னா நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது மிளகு குழம்பு வச்சுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க பதார்த்தம் எல்லாமே சூப்பரான மெடிசினல் வேல்யூ உள்ளது. அதனால் இதே ரேஷியோ படி சேர்த்து இந்த மாதிரி வறுத்து பவுடராக ரெடியாக வச்சுக்கோங்க. சிலப்போ நம்ம ஒரு விதமான ஒரு ஹெவினஸ், டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கொழுப்பு உடம்புல இதுக்கு அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த மிளகு குழம்புக்கு இருக்குது. இது ரொம்பலாம் காரமாக இருக்காது. நம்ம பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் இதில் பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த பவுடர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி சேர்த்து டைல்யூட்டடாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10 பல்லு பூண்டு தோல் உரித்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து இது செய்ய போகிறோம். இது எல்லாமே மெடிசனல் வேல்யூ அதிகமுள்ள பொருட்கள் சேர்த்து செய்கிறதுனால நீங்கள் அப்பப்போ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரியும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்ல மணமும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்து இது நல்லா கொஞ்சம் செவந்து வரணும். ஓரளவு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த மாதிரி செவந்து வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்பப்போ நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இந்த நல்லெண்ணெய், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி வந்துடும். இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு குழம்பை கொண்டு வந்து இதில் சேர்த்துடலாம். அதனால் டைல்யூட்டட் ஃபார்மில் வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்கன் ஆகிட்டு வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளியையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன்.
அதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது அப்படியே நல்லா கொதித்து கெட்டியாகி அந்த எண்ணெய் அப்படியே விட்டுட்டு வரும். நிதானமாக அந்த மனம் வந்து வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்ல பசியை தூண்டக்கூடியது. வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்க மாதிரி டைம்லலாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம உடம்பே நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் விரும்பக்கூடிய அளவில் வின்டர்லலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு குழம்பு வச்சா நிறைய சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து எந்த பொரியல் வேணாலும் வைக்கலாம். சுட்ட அப்பளம், வத்தல், வடகம், சிப்ஸ் இது எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுட்ட அப்பளத்தோட சூடான சாதத்தில் மிளகு குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். இது செஞ்ச உடனே பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பலாக்கொட்டை பொரியல் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிளகு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.